இன்று முதல் புதிய தொடர். என் கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர், என்னோட சேர்த்து 4. கடைசி தங்கச்சியை பெற்று போட்டு எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. எங்க அப்பாவும் கூடயே போயிட்டாரு. இந்த 3 தங்கச்சியும் நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தாய் மாமன், அவரே என்ன கல்யாணம் பண்ணிக்கின்னு இந்த 3 பசங்களையும் வச்சு மேய்ச்சிக்கின்னு இருக்காரு. அந்த தெய்வத்துக்கு நன்றி கடனை இந்த ஜென்மத்தில் அடைப்பணும் இல்லை அடுத்த ஜென்மத்தில் அடைப்பணும்னு தெரியல. கோமதி, நேற்று ஒரு பில்லு கொடுத்தனே, அது எங்கே எடுத்து வச்சேன்? யோ, அது அங்கதான் இருக்கும், தேடி பாரியா. பேசி குறுக்க நின்று இருப்பேன். கோவமா இருக்கா போல. சரி, நம்மளே போய் தேடலாம். எதுல விட்டேன்? அந்த தெய்வத்துக்கு நன்றி கடன் சொன்னல. ஆமா, அந்த நன்றி கடன் எப்படியா சொல்லிடலாம். அக்கா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். யாரு பெரியவளா? இவதான் பெரிய தங்கச்சி. இவ வந்து ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்யறா. சரிக்கா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். உங்க ஸ்கூல்ல யூனிஃபார்ம் தானே? நீ என்ன பாவாடை தாவணி கட்டின்னு போற இன்னைக்கு? அது ஒண்ணும் இல்லக்கா, இப்ப ஆடி மாசம் பிறந்துச்சுல, ஆடி வெள்ளியில இன்னைக்கு, அதனால ட்ரெடிஷனல் ட்ரெஸ் வசதி இருக்காங்க டீச்சருங்களாம். அதான் தாவணி கட்டின்னு போறேன். பரவாயில்லையே, இந்த காலத்துல கூட இதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்களா? ஆமா, எங்க ஸ்கூல்ல கடைப்பிடிக்கிறாங்க. சரி, பட்டு பாவடெல்லாம் போட்ட அதெல்லாம் சரிதான். நெத்தில கொஞ்சம் பொட்டு பெருசா வைக்க கூடாது, கண்ணுக்கே தெரியலையா? அக்கா, ரொம்ப பெருசா வச்சா அசிங்கமா இருக்கும். இதே போதும். கழுகு கூட கொஞ்சம் பெருசா இருக்கும், அதோட சின்ன பொட்டு. இதெல்லாம் பொட்டோ தெரியல. நேற்றே 2 மழை மல்லிப்பூ வாங்கி வைக்க சொன்னேன். மறந்துட்டியா? உங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோமா, அவர் தான் மறந்துட்டாரு. சரி, நானே வாங்கிட்டு வந்திருக்கலாம் வரும்போது. சரி, நான் வரேன். இவ போட்டிருக்கல ஜாக்கெட்டு, அந்த ஜாக்கெட்டு 5000 ரூபாய் ஆரி ஒர்க்லாம் போட்டு 5000 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்து வச்சிருக்கேன். இவ சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படியே செலவு பண்ணிடுறா. நான் எப்படிதான் இவ்வளவு காரை ஏற்ற போறேன்னு தெரியல. நீ இப்படியே புலம்பினரு. சரி, போகும்போது அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு போ. வந்துட போற. இப்பயே டைம் ஆச்சு, சாயங்காலம் வரும்போது போறேன். சரி, எப்படியே ஒன்று போயிட்டு வா. அக்கா, உங்ககிட்ட எப்பயோ சொன்னேன் நான், அந்த பச்சை கலர் சுடிதாருக்கு தையல் பிரிச்சு வைன்னு. எங்கன்னா போட முடியுதா? எவ்வளவு டைட்டா இருக்கு தெரியுமா? பச்சை கலர் அங்க எத்தனை பச்சை கலர் இருக்குது, நான் எதை பிரிச்சு வைப்பேன்? கையில எத்தனை வந்து கொடுத்து இதை பிரிச்சு கொடு அப்படின்னு சொன்னா கூட பிரிச்சு தருவேன். பச்சை கலர்னு சொல்லி நம்ம போய் அங்க போய் பார்த்தோன்னா நிறைய 10 பச்சை கலர் இருக்கு. நான் எதனா பிரிச்சு வச்சுட்டு அப்புறம் இதை ஏன் பிரிச்சுன்னு எனக்கு கேட்பேன். அங்க கட்டில் மேல போட்டு வச்சுக்க அதை பிரிச்சு வை. சரி, 4 இட்லி சாப்பிட்டு போ. எனக்கு அதெல்லாம் வேணாம். காலையில என்ன சாப்பிட சொல்லாத, இட்லி தோசை அதெல்லாம் கொடுக்காதன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஜூஸ் போட்டு வச்சிருந்தா நான் குடிப்பேன், புரியுதா? இந்த இட்லி தோசைலாம் சாப்பிட மாட்டேன். ஏற்கனவே குண்டாயினே போறேன். ட்ரெஸ்ல ஒன்றாவது 10 இது பாரு, நாளையிலேருந்து ஜூஸ் செஞ்சு வை. இது கதையா இருக்குது. ஜூஸுக்கு நான் எங்கே போகிறது பழத்துக்க? சரி, நம்ம கிட்ட எலுமிச்சம்பழம் காய்ச்சிருக்கேன், போட்டு வைப்பேன். எலுமிச்சம்பழம் ஜூஸ்லாம் வேணாம். சாத்துக்குடி, ஆப்பிள், மாதுளப்பழம் அந்த மாதிரி ஒரு பழமா ஜூஸ் போட்டு வை. குனிஞ்சு நிமிந்து ஒரு வேலை செய்ய மாட்டேன், வீட்டை கூட பெருக்க மாட்டேன். அப்புறம் குண்டாவாம வேற என்ன பண்ணலாம்? இல்லை வேற ஜூஸ் தான் குடிப்பாலாம், இட்லி சாப்பிட மாட்டேலாம். அது பேர் தான் டயட் பிளான், புரியுதா? வீட்டு வேலை நீ பார்த்துக்கோ. சரி, மத்தியானத்துக்காக சாப்பாடு எடுத்துன்னு போடி. பிடிச்ச காய் வச்சுருக்கேன் பாரு, உருளைக்கிழங்கு தொட்டு வச்சுக்கேன் பாரு. ஐயோ, உன்னை வச்சு என்னதான் பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. சாப்பாடு அரிசி தொடக்கூடாது, தெரிஞ்சுதா உனக்கு? நான் வெள்ளை பூசணிக்காய் கட் பண்ணி சாலட் மாதிரி செஞ்சு எடுத்துன்னு போயின்னு இருக்கேன். சாப்பாடு நீ சாப்பிடு. இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போகுதுன்னு தெரியல. நான் குண்டாவதுக்கு முதல் காரணமே நீ தான். முதல்ல அரிசி மூட்டை வாங்குறது நிப்பாட்டு வீட்டில். என்னடி இது, அரிசி மூட்டை வாங்காம வேற எதை சாப்பிட்றது? யூடியூப்ல பாரு. உடம்புல குறைக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்றாங்க, ராகி கஞ்சியா அது இதுன்னு ஏதோ சொல்றாங்க, பேலியோ டயட், அதெல்லாம் பேசி நீயும் கடைப்பிடி. எனக்கும் கொடு, நானும் குறைவேன், நீயும் குறைவேன். உனக்கு வேணா நீ சாப்பாடு சாப்பிடாம இரு, என்னெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது. உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. சரி, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன், டைம் ஆகுது எனக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என் வீட்டுக்காரர் தான். அவர் தான் செல்லம் கொடுத்து கெட்டு வச்சுக்காரு எல்லாத்தையும். இவ தான் என் 2வது தங்கச்சி, பார்த்துக்கிங்களா? காலேஜ் 3வது வருஷம் படிக்கிறா. வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேன், ஆனால் உடம்பு வந்து சிம்னன் மாதிரி சிக்குன்னு இருக்குமா. அது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. அக்கா, மாமா கிட்ட சொல்லி பழம்லாம் வாங்கி வந்து வைக்க சொல்லி ஜூஸ் போகிறதுக்கு. சொல்கிறேன். இவளுங்க 2 பேரே எவ்வளோ பரவாயில்ல. 3வது ஒருத்தி இருக்கா. இந்த அக்கா லூசு மாதிரி யார்கிட்ட பேசினு இருக்கு தனியா? நான் லூசு தான். வந்துட்டியா? இவ தான் என்னோட 3வது தங்கச்சி, கடைசியாக போடணும்னு சொன்னேன் இல்லையா, அவள் தான் இவ. காலேஜ் 2வது வருஷம் படிக்கிறா. இவளை பார்த்தா பையனா பொண்ணா எதுனா தெரியுதா? இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமா? ஏண்டி, வீட்டில் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குடி. சுடிதார் இருக்குது, பாவாடை சட்டை இருக்குது, தாவணி இருக்கு, புடவை இருக்கு. அதெல்லாம் புடவை இதுனாடி ட்ரெஸ் இது. என்ன ட்ரெஸ் இது? அக்கா, இதான்க்கா இந்த காலத்து ட்ரெண்டிங்கு. இப்படி தான் வராங்க எல்லாருமே காலேஜுக்கு. ஆம்பளை பசங்க போகிற ட்ரெஸ்லாம் பொம்பளை பசங்க போகிறது தான் ட்ரெண்டிங்க. உனக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. நீ ஒரு அந்த காலத்து ஆள், இந்த மாதிரி புடவை கட்டினே தெரியும். உன்னே இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் போட சொல்கிறேன், எங்கன்னா போடுறியா? நான் பேண்ட் ஷர்ட்லாம் போடவா? சரி விடு, பேண்ட் ஷர்ட்டை வேணாம். அழகழகாக இந்த மிடி, இந்த லெஹங்கா அந்த மாதிரிலாம் வருது, அதெல்லாம் வாங்கி போடலாம்ல. ஏண்டி, கேட்குறவங்களே சிரிச்சு போயிடுவாங்கடி. முன்னாடி கதை பேசினக்கு நீ அதெல்லாம் போட்டால் உனக்கு அழகாக இருக்கும். உனக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும் தெரியுமா? இந்த கொடுமையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா அப்பாவும் முன்னாடியே போய் சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. சரி, மாம்சிங்க அவரை எதுக்கு கேட்டுன்னு கேட்பனே?
இந்த பேட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குது, அவர்கிட்ட இருந்து பெல்ட் வாங்கலான்னு தான். அவரே ஒரே ஒரு பெல்ட் தான் வச்சிருக்காரு. அவர் கிளம்பிட்டாரு காலையிலேயே. சரி வீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த பாவி மனுஷன் இவ்வளோ பார்த்த பிறகுதான் குழந்தையே வேணான்னு முடிவு எடுத்துட்டாரு. இவளையே நம்ம குழந்தையா வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் சாயங்காலம் வரும்போது கொஞ்சம் டைம் ஆகும், லேட்டாக தான் வருவேன். ஏன் லேட் ஆகும்? இன்னைக்கு வந்து கராத்தா குங்ஃபூ கிளாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் அட்டன் பண்ணி தான் வருவேன். பொம்பளை பிள்ளைங்கள தைரியமா வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் சொல்லிட்டு கிளாஸை சேர்த்து விட்டேன். அது மட்டும் இல்லாமல் பேண்ட் சட்டை போடுங்க பையனாவே மாறிட்டாலே இவன். சரி இன்னைக்கு காலேஜுக்கு என் மாமாவோட பைக் எடுத்துன்னு போகிறேன். சொல்லிடு அவர்கிட்ட. எடி அது ஆம்பளை பசங்க ஓட்டுற வண்டி, நீ கீழே கீழே எங்கே விழுந்துட போகிறேன்? ரேஸ் வண்டியே ஓட்டுவேன் நான். அவர் வச்சுருக்க அந்த ஓட்ட டப்பா வண்டி ஓட்ட மாட்டேன்னா. சரி நான் வரேன். பெட்ரோல் ஃபுல்லாக தானே இருக்கு? ஆமாம் ஆமாம் இருக்கும். இப்படி திரும்பி பார்த்து பதில் சொல்லு. அண்ணாந்து பார்த்து பேசி பேசி கழுத்து சுளுக்கு பிடிச்சிரு. போடி நீ வேற. முதல்ல அக்காவுக்கு குங்ஃபூ சொல்லி தரணும். நல்லா பாண்டா குட்டி மாதிரியே இருப்பார். நீங்களே பார்க்க தானே போறீங்க இவ்வளோ அடிக்கிற கூத்த. யாரும்மா வீட்டில்? யாரும் தெரியலையே. வாங்க வாங்க. இம்மா உன் 3 தங்கச்சிங்க வரேன்னு பார்க்க சொன்னியே, நல்ல வரேன்னு வந்திருக்கு. அப்படியா? நல்லா விசாரிச்சிங்களா? குடும்பம் நல்ல குடும்பமா? நல்ல குடும்பம் தான்மா, எனக்கு தெரிஞ்சவங்க தான். 3 மாப்பிள்ளையுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே? ஆமாம்மா. சரி ஜாதகத்தை கொடுங்க, நான் போயிட்டு பொருத்தம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துன்னு வரேன். ஏம்மா ஜாதக பொருத்தம்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாம் 10 பொருத்தமாக கரெக்டாக இருக்குது, பக்காவாக பொருந்திருக்கு. இந்த கழுத்து பொருத்தம் வயிற்று பொருத்தம் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக பொருந்திருக்கா? அதான் சொல்கிறேனேம்மா, 10 பொருத்தமும் கரெக்டாக இருக்குது. சரி எங்கள் வீட்டுக்காரர் வரட்டும். அப்படியே நான் பேசிட்டு அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லலாம். அவங்க ரெடியாக இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நாளைக்கு கூட வந்துடுவாங்க. என்னது நாளைக்கு வந்துடுவாங்களா? இருங்க வீட்டில் எல்லாருக்கிட்ட கலந்து பேசுகிறேன் முதல்ல. பெரியவனா கூட பரவாயில்ல, இன்னும் 2 பேர் கிளம்புங்க. அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாளுங்க. இன்னும் நான் அவளுங்க வேற சமாளிக்கணும். 3 பேருக்கு ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அதுதான் என்னோட ஆசை. அது ஆசையா ஒரே செலவோட முடிஞ்சு போயிடுவேன்றதுனாலையா? அப்படி கூட சொல்லலாம். சரிம்மா ஜாதகத்தெல்லாம் உங்கள் ஃபோனுக்கு அமுச்சு விட்றேன். பார்த்துக்குங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தா. அனுப்பிச்சு விடுங்க. என் நம்பர் தெரியல உங்களுக்கு? தெரியுமா தெரியும். இந்த கமிஷன் காசு அதெல்லாம் மாப்பிள்ளை பிடிக்கிட்டோம், நிச்சயத்தமிழ் ஆன பிறகு தான் தருவேன். ஏதாவது செலவுக்கு இப்போ கொடுங்க. 10 பைசா கூட கிடையாது. நிச்சயத்தமிழ் ஆன பிறகு தான் உங்களுக்கு காசு மொத்தமாக கொடுத்துருவேன். சரி அப்போ நான் வரேன். ஏதாவது தேர்வுன்னு பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகல. கடவுளே 3 பேர் கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும். கல்யாணம்னா வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது. துணி எடுக்கணும், சாமிக்கு முன்னோம், எவ்வளோ வேலை இருக்குது. இனிமேல் தான் பரபரப்பாக போகுது வேலைலாம். மாப்பிள்ளைங்களாம் என் வீட்டுக்கார மாதிரியே அழகாகவும் குணமாகவும் இருக்கணும். ஏம்மா இன்னும் நீ பேசி முடிக்கலையா? எங்க வாங்க வாங்க, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். என்ன கோமதி சொல்லு. தரகர் வந்தார், எதிர்க்க பார்த்தீங்களா? பார்க்கலையே. சரி அவர் வேற கரு பக்கமாக போயிட்டு இருப்பாரு. 3 பேருக்கும் ஜாதகம் சூப்பராக பொருந்திருக்கான். 3 மாப்பிள்ளை பார்த்துன்னு வந்திருக்காரு. அப்படியா? நல்ல விஷயம்தான். ஆமாங்க, அவளுங்க 3 பேர்கிட்டயும் பேசி நீங்கள் தான் சம்மதத்தை வாங்கணும் கல்யாணத்துக்கு. ஐயோ என்னால் முடியாதுமா, நீ தான் பேசணும். உன் தங்கச்சி தானே? அவளுங்க நான் சொன்னால் கேட்கவே மாட்டாளுங்களே. நீயாச்சும் உன் தங்கச்சிங்களாச்சு, எனக்கு தெரியாதுப்பா. ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பேசியா? எது யோவா? ஆமாய்யா, ஆமாம் அப்படி தான் பேசுவேன். என்னப்பா கோமதி நீ பேசுறதுலாம் கொஞ்சம் கூட சரியில்லை. மூணுத்தையும் நீ தான் செல்லம் கொடுத்து கெட்டு வச்சுக்கிற. என் பேச்சு கொஞ்சமாவது மதிக்குதுங்களா? என் பேச்சு கேட்குதுங்களா? சொல்ற பேச்சு கொஞ்சமாவது கேட்குதுங்களா? இதெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சம் இந்த மூணுத்தையா? தாய் தகப்பன் இல்லாத குழந்தைங்க என் குழந்தை மாதிரி தூக்கி வச்சு கொஞ்சம் அதெல்லாம் தப்பா? அப்போ நீ தான் என்கிட்ட மல்லு கட்டணும், கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லணும். சரி பேசி பார்க்குறேன். சரி இப்போ எதுக்கு வந்தீங்க? வேலைக்கு தானே போனீங்க? ஏம்மா காலையிலே அந்த பில்லு கேட்டேன், எடுத்து கொடுத்துருந்தா நான் திரும்பி வர வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே டிவி மேலே இருக்கு பாருங்க, அது கூட உங்களுக்கு கண்ணு தெரியாது. கையில் எடுத்து கொடுத்தா தான் கண்ணு தெரியும்.